விடுமுறை நாளை ஒட்டி திருச்செந்தூரில் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் சுமார் 500 மீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன் வழங்கிட கேட்கலாம். ஆனந்தன், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாளை பௌர்ணமி துவங்க உள்ள நிலையில் திருச்செந்தூர் கோவில் கடல் சுமார் 500 மீட்டர் தூரம் வரை 50 அடி நீளத்திற்கு உள்வாங்கி காணப்படுகிறது. இது மாதந்தோறும் வழக்கமாக ஏற்படும் நிகழ்வு என்றாலும் கடந்த சில மாதங்களாக கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று கடல் குளம்போல் காட்சியளித்து வருவது பக்தர்களை பரவசப்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலானது கடற்கரையில் அமைந்துள்ளது. அதேபோல் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியும் கடற்கரை அருகில் தான் அமைந்துள்ளது. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் நாளை பௌர்ணமி என்பதாலும் கோவிலில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடிய பின்னரே கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக வைத்துள்ளனர். வழக்கமாக கோவில் கடலானது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் சுமார் 2 நாட்கள் கடல் உள்வாங்கி காணப்படும். இந்த நிலையில் நாளை பௌர்ணமி தினம். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் கடலானது நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா வைகுண்டர் அவதாரப்பதி வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு 50 அடி நீளத்திற்கு உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகிறது. மேலும் கடலானது அலைகளின்றி குளம்போல் காட்சியளித்து வருகிறது. இதனால் புனித நீராட வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் பாறை மீது ஏறி விளையாடி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக கடல் சீற்றம் காரணமாக கடலரிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது கடல் அலையே இல்லாமல் குளம்போல் காட்சியளிப்பதை ஏராளமானோர் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர்.